ராவணனை வென்ற பிறகு ராமர் அயோத்தியில் அரசராக ஆட்சி செய்தார். அவரது ஆட்சி நீதியும் தர்மமும் நிறைந்தது. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இததான் ராமராஜ்யம்னு சொல்வாங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் சந்தேகத்தால் சீதையை காட்டிற்கு அனுப்ப வேண்டிய நிலை வந்தது. அங்கு சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் வாழ்ந்தார். லவகுஷர் பிறந்தார்கள். ராமர் மனதில் மனைவியை பிரிந்த கஷ்டம். அவருடைய முகத்தில் அமைதி இருந்தாலும் அவரின் உள்ளத்தில் பல வலிகள் இருந்தது. சீதையின் பிரிவு, வாழ்க்கையின் சுமை. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு முனிவர் ஒருவர் அரண்மனைக்குள் வந்தார். அவர் சாதாரண முனிவர் இல்லை. அவர் காலபுருஷன், யமன். அவர் ராமரை பார்த்து மெதுவாக சொன்னார், நான் உன்னிடம் ரகசியமாக பேச வேண்டும். ராமர் உடனே ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த முனிவர் ஒரு நிபந்தனை வைத்தார். நாம் பேசிக்கொண்டிருக்கும்போது யாராவது உள்ளே வந்தால் அவரை நீ தண்டிக்க வேண்டும். அந்த வார்த்தை ராமருக்கு சின்ன அதிர்ச்சிதான். ஆனா அவர் சம்மதித்தார். ராமர் வெளியே வந்தார். லட்சுமணனை பார்த்தார். யாரையும் உள்ளே அனுமதிக்காதே. லட்சுமணன் தலையசைத்தான். அவன் மனதில் ஒரு விஷயம் மட்டும், அண்ணன் சொன்னதுதான் தர்மம். அவன் கதவின் முன் நின்றான். அமைதியாக, கவனமாக. அந்த அமைதியை உடைத்து ஒரு சத்தம். துர்வாச முனிவர் வந்தார். அவர் கோபமாக கேட்டார், உடனே ராமரை பார்க்க வேண்டும். லட்சுமணன் மரியாதையுடன் சொன்னான், இப்போது முடியாது. அந்த ஒரு வார்த்தை முனிவரின் கோபத்தை எரிய வைத்தது. இப்போவே அனுமதிக்கவில்லை என்றால் அயோத்தி முழுவதையும் சாபமிடுவேன். அந்த வார்த்தை லட்சுமணனின் இதயத்தை குத்தியது. ஒரு பக்கம் அண்ணன் கட்டளை, இன்னொரு பக்கம் நாட்டின் அழிவு. அவன் கண்கள் மூடினான். ஒரு முடிவு எடுத்தான். என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னா அது போதும். அவன் மெதுவாக கதவை திறந்தான். உள்ளே நுழைந்தான். ராமரை பார்த்தான். அந்த ஒரு கணத்தில் ராமருக்கும் எல்லாம் புரிந்தது. ராமரின் கண்களில் நீர். ஆனா அவர் ஒரு அரசன். நீ என்னை விட்டு பிரிய வேண்டும். அந்த வார்த்தை லட்சுமணனுக்கு மரண தீர்ப்பாக இருந்தது. லட்சுமணன் சிரித்தான். கண்ணீர் இல்லாமல் அண்ணனை அவன் திரும்பி பார்த்தான். கடைசியாக. பிறகு சரையு நதிக்குள் நடந்தான். அலைகள் அவனை விழுங்கின. அந்த நாள் ராமர் ஒரு தம்பியை இழந்தார். உலகம் ஒரு தியாகத்தை பார்த்தது. அண்ணனின் வாக்கை காப்பாற்ற தன் உயிரையே தியாகம் செய்தவன் லட்சுமணன்.